நடராஜன் தூத்துக்குடியிலிருந்து அழைக்கிறார். வணக்கம் நடராஜன். தூத்துக்குடி நடராஜன், உங்கள் கேள்வி என்ன? சார், தேர்ச்சியா 12 முடிச்சிருக்கு. அடுத்து என்ன படிக்கலாம்? என்ன படிச்சிருக்காங்க பிளஸ் 2ல அவங்க? ஆமா, பிளஸ் 2 பரிட்சை எழுதிட்டாங்க. என்ன குரூப் எடுத்திருக்காங்க? ஹிஸ்டரி குரூப் எடுத்திருக்காங்களா? சரி, ஹிஸ்டரி குரூப் கேட்டுட்டீங்க நீங்க. ஏன்னா காமர்ஸ் தொடர்பாக தான் இன்னைக்கு பேசுறோம். இருந்தாலும் நீங்க வரலாறு எடுத்திருக்கீங்க. உண்மையிலே வரலாறுலாம் இந்த காலத்துல யாரும் படிக்க மாட்டான்னு நினைச்சிரும். ஆனா உங்க குழந்தை படிச்சிருக்கு. அதற்கான பதில் வந்து கூட என்ன பண்ணலாம் சார் அவங்க? வரலாறு அப்படிங்கிறது எனக்கு மிகவும் பிடித்த ஒரு பாடம், அது நெருக்கமான ஒரு பாடம். நீங்கள் சொன்ன மாதிரி தான் வரலாறு பல பேர் எடுக்கிறது இல்லை. ஆனால் வரலாற்றுக்கும் தேவை இருக்கிறதுங்கிற நம்ம புரிஞ்சுக்கணும். என்னென்னா 2 விதமாக பார்க்கலாம். ஒன்று நீங்கள் மொழி சார்ந்த படிப்புகளுக்கு அது உதவும். நீங்கள் லிட்ரேச்சர் படிக்கலாம், தமிழ் லிட்ரேச்சரோ இங்கிலீஷ் லிட்ரேச்சரோ. ஆங்கிலம் நல்லா ஒன்றும் இங்கிலீஷ் லிட்ரேச்சர் பார்க்கலாம். அப்படி இல்லை சரித்திரத்தை எடுத்து படிக்கலாம், பிஏ ஹிஸ்ட்ரியோ இல்லை எம்ஏ ஹிஸ்ட்ரி படிக்கலாம். அதில் என்ன ஒரு பெரிய சௌகரியம் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். என்னென்னா பெரும்பாலும் கல்லூரிகளை எளிதில் இடம் கிடைச்சிரும். போகும்போதே எனக்கு நல்ல மார்க் வாங்கி, ஆனால் எனக்கு பிஏ ஹிஸ்ட்ரி தான் வேணும் அப்படின்னா கூப்பிட்டு முதல்ல கொடுத்துருவாங்க, வாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இடம் கிடைக்குது ஈஸி. 2வது என்னென்னா, சரித்திர ஆய்வாளர்கள் மன்னிக்கணும் தமிழ்நாட்டில் இல்லவே இல்லை. மன்னிக்கணும், இது யாரும் குறை சொல்கிறதுக்காக இல்லை. தரமான வரலாற்று ஆய்வாளர்கள்ங்கிறது இப்போ தமிழ்நாட்டில் இல்லவே இல்லைங்கிற ஒரு நிலைக்கு வந்துட்டோம். எல்லாருக்கும் எதையோ ஒரு சார்பு நிலை தான் எடுக்கிறாங்க எல்லாருமே. அதனால் ஒரு நடுநிலைமை இருந்து கொண்டு வரலாற்று ஆய்வு செய்வதற்கு என்று பார்க்குற போது வரலாற்று ஆய்வாளர்கள் பார்க்கணும். இப்போ நம்ம வட இந்திய வரலாற்று ஆய்வாளர்களாக பார்க்க வேண்டியதாக இருக்குது. ஆனால் எனக்கு தேவைப்படுகிறது. அதனால் தயவு செய்து வரலாறு தான் பாடம், அதுதான் படிக்கணும். தயவு செய்து படிக்கட்டும், தொடர்ந்து படிக்கட்டும். வரலாற்று ஆய்வாளராக அவர்களுடைய புதல்வரோ பதவியோ வருவதற்கு என்னுடைய வாழ்த்துக்கள். நிச்சயமா நடராஜன், உங்களுடைய கேள்விக்கான பதில் வந்திருக்கும் நினைக்கிறேன். பிஏ ஹிஸ்டரி படிக்க சொல்லுங்க. அரசு வேலை வாய்ப்பு கிடைப்பதற்கும் வாய்ப்பு இருக்கு. படித்து முடித்த பிறகு உயர் படிப்பு படிக்க வேண்டும். நிச்சயமாக வரலாற்று ஆய்வர்கள் இப்போ தேவை இருக்குன்னு மிக தெளிவாக சொல்லியிருக்காரு. மிக்க நன்றி அழைத்தமைக்க. அடுத்து கோவையிலிருந்து விமலா. சொல்லுங்க விமலா, உங்கள் கேள்வி என்ன? விமலா மேடம் சொல்லுங்க உங்க கேள்வி. தொலைக்காட்சியில இருந்து கேள்வியை கேட்காதீங்க, தொலைபேசியில கேள்வி கேளுங்க. தொலைக்காட்சியை மியூட் போட்டு விட்டு தொலைபேசியில் கேட்டால்தான் எங்களுக்கு நீங்க கேட்கறது புரியும். சொல்லுங்கம்மா. பையன் +2 படிக்கிறாங்க. சரிங்கம்மா, சொல்லுங்க உங்க கேள்வி தொடர்ந்து கேட்கலாம். அதாங்க, பையன் பிடெக் படிக்கணும் அப்படின்னு நினைச்சிட்டு இருக்காங்க. சரிங்க. அதனால பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், பிடெக் இது எடுக்கணும். பிடெக் உங்க கேள்வி பிடெக்னு கேட்டிருக்கீங்க. காமர்ஸ் துறையை பேசினாலும் பிடெக்னு கேட்டனால உங்க ஆர்வத்துக்காக பங்கேற்றதுக்காக உங்களுக்கான பதில் வந்து கொண்டே இருக்கிறது. பிடெக்ல நிறைய துறைகள் இருக்குமா, எந்த துறை என்பதை நான் சொல்லுவதை நிபுணர் சொல்லும் போது நிச்சயமா உங்களுக்கு பயனுள்ளதா இருக்கும். என்ன சப்ஜெக்ட் படிச்சா நீங்க சொல்லல? கம்ப்யூட்டர் சயின்ஸ் எடுத்திருக்காருன்னு நினைக்கிறேன், மோஸ்ட்லியா தான் எடுத்திருப்பாரு. சொல்லுங்க சார், என்ன படிச்சா நல்லா இருக்கும்? முதல்ல அம்மையாருக்கு வாழ்த்துகள். அவருடைய குழந்தை முதல்ல பிடெக் சேரட்டும். பிடெக் பொறுத்தவரையிலும் முக்கியமானது ஒன்று தான் சார். அந்த துறை எடுத்து படிப்பது முக்கியம் இல்லை, அந்த துறையில் நம்மளால் எந்த அளவுக்கு நம்முடைய நிபுணத்துவத்தை காட்ட முடிகிறது. எல்லாருக்கும் நம்ம திரும்ப சொல்கிறது தான். நீங்கள் பிஇ படிக்கிறதோ பிடெக் படிக்கிறதோ முக்கியம் இல்லை. ஏன்னா ஒரு ஊருக்கு 100 பேர் 200 பேர் வந்துட்டு இருக்காங்க. பிஇ பிடெக்குங்கிறது அதில் முக்கியம் இல்லை. ஆனால் அதை படிக்கும் போதே தன்னால் எந்த அளவுக்கு அது ஒரு நிபுணத்துவத்தை கொண்டு வர முடியும். ஏன்னா ஒவ்வொரு முறையும் வேலைக்கு பார்க்கும்போது நம்ம பார்க்குறோம், ஒரு 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 10 பேருக்கு வேலைக்கு எடுக்கிறாங்க அப்படின்னா மொத்தம் 1000 பேர் வராங்க. ஆனால் அந்த 1000 பேருக்கு 10 பேர் கூட எடுக்க முடியலைங்கிற நிலைமை பல சமயத்தில் வந்து போகுது. ஏன்னா அவங்க படிச்சிருக்காங்க. சரி, we used to say very often என்னன்னா, இவர் இன்ஜினியரிங் கிராஜுவேட் தான், ஆனால் இஸ் நாட் இன்ஜினியர். அது ரொம்ப தப்பு இல்லை. ஸோ இன்ஜினியரிங் கிராஜுவேட்டாக இருக்கும்போதே ஒரு இன்ஜினியராக தன்னை பரிணமித்துக் கொள்ள முடிந்தால் மிக நிச்சயமாக பிடெக் ஒரு நல்ல கோர்ஸ் தான். அதில் எது எடுக்கலாம்னா உங்களுக்கே தெரிஞ்சுக்கணும். இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜிங்கிறது ஒரு மார்க்கெண்டேயர் இது, சரிங்களா? அதுக்கான தேவை எப்போது இருந்து கொண்டே இருக்கும். சில சமயம் அதிகமாகும், சில சமயம் குறையும். ஆனால் அதுக்கான தேவை நிரந்தரமாக இருக்கும். மற்றபடி ஏராளமான ஃபீல்டு இருக்குது. பிடெக் இஸ் பிடெக், அது எது எடுத்தாலும் பரவாயில்ல. ஆனால் அதிலே தன்னுடைய நிபுணத்துவத்தை செலவிடணும்னா முக்கியமானது படிக்கும் போதே தன்னை அப்டேட் பண்ணிக்க சொல்லுங்கள். அதான் மிக முக்கியமானது. அப்டேட் ஸ்கில் இஸ் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் ஒன் இஸ் டூயிங் இன்ஜினியரிங். நிச்சயமா கோவை விமலா, நீங்க மிக தெளிவா உங்க மகனுக்கான படிப்பு சொல்லிட்டாரு. மார்க்கண்டேய படிப்புன்னு சொல்லியிருக்காரு. உண்மையிலேயே நல்ல ஒரு ஓமை அது. மார்க்கண்டேயன் போல எப்போதும் இளமையாக இருக்கக்கூடியது இந்த ஐடி துறை தான். எனவே ஐடி பிடெக், ஐடி பிளான், பிடெக் இசி இருக்குது, நிறைய இருக்குமா. பிடெக் கம்ப்யூட்டர் சயின்ஸ் இருக்குது, பிஇ பிடெக் எது எடுத்தாலும் சிறப்பு தான். சிறந்த எதிர்காலம் உண்டு, நிச்சயம் சொல்லுங்க. அடுத்தது ஈரோட்டிலிருந்து மணிமேகலை காத்திருக்கிறார். வணக்கம் மணிமேகலை, உங்கள் கேள்வி என்ன? மணிமேகலை கேளுங்க. வணக்கம் சார். வணக்கம். ஹலோ, வணக்கம் கேளுங்க மணிமேகலை, உங்க கேள்வி கேட்கலாம். பையன் பிஏ எக்கனாமிக்ஸ் எடுத்துக்கிறாங்க சார். இப்ப முடிய போகுதுங்க. சரிங்க. அவன் அடுத்தது என்ன பண்ணலாம்னு கேக்குறாங்க சார். நல்ல கேள்விமா. பிஏ எக்கனாமிக்ஸ்
நல்ல நல்ல உண்மையிலேயே இந்த படிப்பெல்லாம் நிறைய பேர் படிக்கிறத கேள்விட்டு ரொம்ப நாள் ஆச்சுமா. நல்லா படிச்சிருக்காரு. நிச்சயம் அவர் என்ன செய்யலாம் குறித்து சிறந்த நிபுணர் நம்ம கிட்ட இருக்கார். சரியான வழிகாட்டல் உங்களுக்கு வருது மணிமேகலை. வெரி வெரி ஹாப்பி. வணக்கத்துக்குரிய மணிமேகலை அம்மையார் அவர்களுக்கு என்னுடைய வாழ்த்துகள். உங்கள் பிள்ளைகளுக்கும் சொல்லுங்கள். என்ன சார், எக்கனாமிக்ஸுக்கான அந்த டிமாண்ட் இருக்குது பாருங்களேன், அது வந்து இட்ஸ் வேர்ல்டு வைடு. பல பேர் புரிஞ்சிக்க மாட்டேன்றாங்க. ஏன் அப்படின்னா, இப்போ நம்ம வரலாற்று ஆய்வாளர் சொன்னோம் இல்லையா, அதை விட ஏறத்தாழ ஒரு 10 மடங்கு 100 மடங்கு அதிகமாக தேவைப்படுது யார் அப்படின்னா ஒரு எக்கனாமிக் அனலிஸ்ட். நீங்கள் திரும்பவும் எனக்கு பெரிய வருத்தம் அப்படின்னா, எக்கனாமிக்ஸுங்க பிஏ எக்கனாமிக்ஸ் மட்டுமே இல்லை, அப்புறம் எம்ஏ எக்கனாமிக்ஸ் பாங்க, தொடர்ந்து எக்கனாமிக்ஸ்லேயே இருக்க சொல்லுங்கள். எக்கனாமிக்ஸ் தொடர்பான பல்வேறு கட்டுரைகளை படிக்க சொல்லுங்கள். எக்கனாமிக்ஸ் தொடர்பான செய்திகளை சேகரித்துக்க சொல்லுங்கள். இன்றைக்கி எக்கனாமிக் அனலிஸ்ட்டுங்கிறது பார்த்து போனால் இல்லவே இல்லை. அரசாங்கத்துக்கு தேவைப்படுகிறது, பல்வேறு அமைப்புகளுக்கு தேவைப்படுகிறது, தனியார் நிறுவனங்களுக்கு தேவைப்படுகிறது, ஈவன் மீடியாவிலே தேவைப்படுது. நீங்கள் உலகம் முழுக்க நீங்கள் பார்த்தீங்கன்னா மீடியாவில் பொலிட்டிக்கல் அனலிஸ்ட் யூ கேன் ஃபைண்ட் எவ்ரிவேர். சரிங்களா? அரசியல் ஆய்வாளர் கிடையாது, ஆனால் இது பொருளாதார ஆய்வாளர் கிடைக்கிறது இல்லை. தயவுசெய்து படிக்க சொல்லுங்கள். மேலே எம்ஏ படிக்க சொல்லுங்கள், தொடர்ந்து படிக்க சொல்லுங்கள். எக்கனாமிக்ஸில் வந்து 2 தான் பாடத்தில் என்ன படிக்கிறாரு, அப்புறம் இவர் அதை எப்படி புரிஞ்சுட்டு இருக்காரு அப்படி தான். உலகத்தோடு ஒட்ட ஒழுகல் பல கற்றும் கல்லார் அறிவிலாதாருங்கிறார் திருவள்ளுவர். அது வந்து எங்கே கரெக்டாக பொருந்துன்னா எக்கனாமிக்ஸ் தான். அதில் எக்கனாமிக்ஸ் படிக்கிற போதே உலக பொருளாதாரம் எப்படி இருக்கிறது, இந்திய பொருளாதாரம் எப்படி இருக்கிறது, தமிழக பொருளாதாரம் எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு அதோட கூடவே சேர்ந்தே படிச்சுட்டு வந்தார வச்சுங்களேன். ஐ திங்க் ஆக்சுவலி ஸ்கை இஸ் த லிமிட் ஃபார் ஹிம். நிச்சயமா. ஆனால் வந்து எம்ஏ பண்ணுறது சிறப்பு இல்லையா? நிச்சயமாக எம்ஏ பண்ணலாம். நிச்சயமாக எம்ஏ பண்ணலாம். நீங்கள் பிஏ எக்கனாமிக்ஸ் படிச்சுட்டு எம்ஏ பண்ண சொல்லுங்கம்மா. அதை கூடவே நீங்கள் யூபிஎஸ்சிலாம் ட்ரை பண்ண சொல்லுங்கள். அரசாங்க தேர்வுகள் நிறைய இருக்குது, டிஎன்பிஎஸ்சிலாம் எழுத சொல்லுங்கள். எம்ஏ படிச்சுட்டே இதையும் செய்யலாம். நிச்சயமாக அரசாங்க வேலை கிடைப்பதற்கான வாய்ப்புகள் அதிகம் இருக்குது. நிச்சயம் மணிமேகலைக்கு புரிந்திருக்கும்னு நினைக்கிறேன்.